சொன்னால் நான் ஆண்டன்ராஜ். காலை வணக்கம். என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த வேமி கோட்டில் பார்க்கலாம். இதுதான் இந்த வேமி கோட்டில். இதுக்குள்ளே நான் உள்ளே போக போகிறேன். நீங்கள் அந்த முடலை நீங்கள் அறியறதுக்காக உங்களுக்காக பிரத்யேகமாக யோசிக்கிறேன். இந்த தொட்டி என்னென்னா சாணாங்கள் இலகுலைகள் எல்லாம் போட்டு இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருளை போடுறது. நான் சொன்ன 7 வகையான இலகுலையையும் மற்ற சாணத்தையும் போட்டு இதை 15 நாளைக்கு கிண்டி விடுறோம். மற்றது இது எங்களுக்கு புழு உற்பத்திக்கு தேவையான 210 லிட்டர் பேரல் சாணம் அதை கரைச்சி அதை நாங்கள் வச்சுக்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் அதை ஊற்றுறதுக்கு. மற்றது இது இன்னும் ஒரு தொட்டி இதுக்குள்ளே என்டர் பண்ணுறோம். இதுதான் இந்த வேமி ஃபேக்ட்ரி. இப்போ இதில் எங்கள்கிட்ட 5 தொட்டி இருக்குது. மற்றது அரிக்கிற மிஷின் இருக்குது. இங்கால சின்ன இது வச்சுருக்கேன். இப்போ நான் புழு உற்பத்தியை தான் மையப்படுத்தி செய்துட்டுருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ இப்படி ஃப்யூச்சரில் இப்படி ஒரு இதாக கொண்டு வந்தால் தான் எங்களுக்கு நல்லா. இதான் எங்களோட தளவாடங்கள், க்ளவுஸு, மற்ற இது குப்பைவராண்டி, முழுவராண்டி, பூவாளி, சப்பாத்து, மற்றது பாதுகாப்பு மேலே அங்கி, மற்றது இந்த குப்பைவாளி அதை அரிச்சு எடுக்கிறது, இந்த அள்ளி எடுக்கிறதுக்கு மேலுக்கு. இப்போ நான் இந்த உங்களோட தொட்டிகளை காட்ட போகிறேன். இது என்னென்னு சொல்லிச்சுன்னா, இது 16 அடி நீளமும் 4 அடி அகலம் 2 அடி உயரம். ஆனால் நான் 1 அடிக்கு தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பாருங்கள் புழு எவ்வளவு இருக்குதுன்றதை ஒருக்கா பாருங்கள். எங்கே தொட்டாலும் புழு இருக்கும். பாருங்கள் இங்கே அதை பாருங்கள். புழுவை பாருங்கள். இப்போ இப்படி புழுவை பெருக்க பண்ணினா தான் எங்களுக்கு ஈல்டு வேகமாக வரும். இது ஒரு தொட்டி. இதே மாதிரி 5 தொட்டி இருக்குது. நான் மற்ற தொட்டிக்கையும் காட்டுறேன். மற்ற தொட்டிக்கலையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் புழுக்கம் இதில் எங்கே நீங்கள் எடுத்தாலும் புழுத்தான். புழு இவங்களுக்கு தேவையான புழு மற்ற தொட்டி பாருங்கள். எல்லா இடத்துலையும் புழுத்தான் பாருங்கள். தேவைக்கு அதிகமான புழு கிடக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, புழுவை பெருக்க பண்ணிடுறது தான் என் மெயின். இது முதல் ரொம்ப புழு அதே நேரத்தில் இந்த தொட்டிக்கு இடைவெளியில் நடக்கிறதுக்கு ஒரு பாதை வச்சுன்னா அதுக்குள்ளேயும் புழு உற்பத்தியே செய்திருக்கேன். ஏன்னாண்டா என் டாக்கர் இப்போ புழு உற்பத்தி தான். வேமி கம்போஸ்ட் என்கிட்ட இப்போ ட்ரைனிங் கொடுக்க புழு தேவையானபடியெல்லாம் இந்த பாருங்க. இந்த தொட்டிக்கு இடையில் ஒரு அதுக்குள்ளேயும் புழு தான் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இதுக்கு வேற ஒன்றும் இல்லை. நான் இது அடுத்த தொட்டியை பாருங்கள். இப்போ என்னதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா, நீங்கள் இந்த நேச்சுரலாக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கும் அது இதை விளாங்க மாட்டாங்க. அப்படி தான் பாருங்கள். எல்லாம் புழுத்தான் பாருங்கள். எல்லாம் புழுத்தான். அப்போ எங்களுக்கு அந்த புழு உற்பத்தியை பெருங்கி வரங்க. புழு உற்பத்தியை பெருக்கினா தானேன்னா எங்களுக்கு அந்த ஈல்டு வேகமாக வரும். ஈல்டு வேகம் வரும். அடுத்த தொட்டியை பாருங்க. இது பாதி தொட்டி, அதுக்குள்ளேயும் புழுத்தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்களை கொட்டில் இந்த பெருசாக போட்டு உடனே செய்யணுமென்று சொல்லல. அது எங்களோட அசோஸ்பைலாம் பொட்டாசியம் பாக்டீரியா அந்த லேப் மற்ற அந்த புழு உற்பத்திக்குன்னு சொல்லி அது வேமி போஸ் எடுக்கிறது, அந்த ட்ரைனிங் இருக்குது. அந்த விரலில் வெட்டி போட்டு இப்படி வேமி போஸ் எடுக்கிறது, வேமி டீ எடுக்கிறதும் அது இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ இதுக்குள்ளே ஒன்று சரி நான் பாருங்கள். இந்த தொட்டிக்குள்ளே நான் என்ன செய்யணும், ஒரு கல் அடுக்கி போட்டு ஒரு தரப்பால் போட்டுவிட்டேன். அந்த தரப்பால் போட்டுட்டு இப்போ நான் இதுக்குள்ளே புழு உற்பத்தியை செய்வழிக்கிறேன். என்னடா உடனடியாக நாங்கள் கொட்டியில் கட்டி அதை செய்கிறதையும் காட்டில் இப்படி ஒரு இதை செட்டப்பாக செய்து தரப்பால் போட்டுட்டு பாருங்கள். இதுக்கு வாழைத்தண்டு இந்த காலையில் வட்டி உங்களுக்கு வீடியோ எடுக்க மாட்டேன். வாழைத்தண்டை வட்டி போட்டுட்டு இதுக்கு தேக்கமில்லை போட்டுருக்கேன். இப்போ இனி இந்த புழுவை கொண்டு அதில் கொஞ்சம் போட்டு தேக்கமில்லை ஃபுல்லாக வாழைத்தண்டை ஃபுல்லாக போட்டு தேக்கமில்லை போட்டுட்டு பச்சை தான வாளியை முன்னே கரைச்சி வச்சுருக்கேன். அதை விட்டு அடித்தானண்டா அது புழு பெருத்துரும். புழு பெருக்க பண்ணிக்கிட்டோம்ட்டா பிறகு நாங்கள் அந்த முன்னுக்கு வச்சுருந்தேன் இந்த ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு சாணம்லாம் மண் படாத மாதிரி சாணம் போட்டு இதில் அதை கொண்டு வந்து மேலுக்கு ஒரு லேயராக போட்டு விடணும். அப்போ இதுக்குள்ளே அதை
இன்னும் ஒரு கிழமைக்கு பிறகு இதுக்கு மேலே கொண்டு வந்து போட்டு விட்டா அது நம்மளுக்கு சாப்பிட முடிஞ்சு. அப்போ எங்களுக்கு இது ஒரு தொட்டிக்கு 1000 கிலோ, இப்படி 5 தொட்டி இருக்குது. 5 தொட்டி வந்து வேப்பில் இருக்குது, அதை விட எக்ஸ்ட்ரா செய்து கொண்டிருக்கேன். இப்போ என்னதுக்கு நான் சொல்கிறேன்டா, என்ற இது வந்து மெயின் வேமியன்றபடியால் நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டு இருக்கேன். இப்போ உங்களையும் அப்படி அந்த மாடு உங்கள்கிட்ட இருக்குது, வளங்கள் இருக்குது, மாடு இருக்குது, மற்றது அதுக்குள்ள பயோகேஸ் இதை கொண்டு போட்டுட்டோம்னா அதில் அலசல்படி வரும். இப்போ அதில் எடுத்து வேர்மி கம்போஸ்ட்டுக்கு போட்டு விட்டோம்னா அது வேறு லெவலில் வரும். என்ன காரணம்னா இந்த கேஸ் போயிட்டேன்டா, அந்த மீத்தேன் வாயு போயிட்டேன்டா உங்களுக்கு அது ஒருங்கின பண்ணதுக்கு புழு உற்பத்தி வேகமாக வரும். இதை பாருங்கள், இது ரையர். இப்போ இது என்னத்துக்கு நான் இதை காட்டுறேன்டா, இது அரிக்கிறது இப்படி ஒன்று இருந்தேன்னு சொல்லிட்டு நான் இங்கே பாருங்கள். இது அரிச்சு கொண்டு இது அரிக்கும் கழிவுகள் அங்கே அதுக்குள்ளே கழிவு கட்டையில் அங்கே விடும். அப்போ எங்களுக்கு அந்த அரிக்கிற அந்த பிரச்சனை புழு எல்லாம் வந்து மேலால் அங்கே பின்னுக்கு போயிடும். இதுக்குள்ளே இது நிற்கும், இந்த அரைக்கிற கம்போஸ்ட் கீழே விடும், மேலே அப்போ இப்படி ஒரு செட்டப்பாக செய்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இப்போ எங்களை காலப்போக்கில் இப்படி ஒரு செட்டப் இருந்தால் தான் எங்களுக்கு அந்த பெரிய ஃபார்மிங்கை சிம்பிளாக ஐயக்கூடியதாக இருக்கும். மற்ற இது ஷோ பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் அந்த கொட்டியில் போடைக்க ஒரு சைக்கிள் இதை செய்யணும்னு சொன்னாங்க, ஒரு கூட வச்சு. ஸோ இப்போ நான் இன்னும் சொல்ல வரேன்டா, இப்போ நீங்கள் அந்த ஒரு தொட்டியை காட்டினீங்க, நானும் அதில் பார்த்துட்டு வந்தேன். நான் இப்போ எனக்கு வந்து இங்கே ராவு தான் உங்களோட எல்லா பக்கத்தையும் எரிஞ்சு பார்த்தேன். உங்களுக்கு அப்படி இப்படி எல்லாம் எரிஞ்சு பார்த்தேன். நீங்கள் பர்ஃபெக்டாக இருப்பீங்க. இதுதான் எங்களுக்கு தேவை. என்னென்னா சின்ன தடுமாற்றம் வந்தாலும் நாங்கள் இதில் வெளியே இல்லாதன்றது தான் என் அபிப்பிராயம். இதில் நான் மற்றவங்களோட சப்போர்ட்டையும் காட்டு நான் என் ஓர்மன் தான் இதில் வந்துட்டுருக்கு. வடக்கு மாகாணத்தில்